ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அவங்கவுங்களுக்கு தேவையான கோதுமை மாவு அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள். இதுவரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இன்றைக்கி நான் மசாலா பூரி செய்கிறேன். இதையே சப்பாத்தியாகவும் போடலாம். இன்றைக்கி மசாலா பூரி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பேசிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சப்போஸ் கொத்தமல்லி தேவைப்படும் போட்டணும்னு நினச்சிங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரமோ ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா மசாலா பூரி ரெடி. நம்ம செஞ்சுட்டு பார்க்கலாம்.